கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் உங்களோடு அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள செல்லுகிற பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனமும் 13வது வசனமும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால்னால் மாம்சத்தின்படி வாழ்ந்தால், இல்லைனால் மாம்சத்தின்படி நடந்து கொண்டால் என்ன நடக்கும்? யூ வில் டை, நீங்கள் சாவீங்க. ஆனால் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நாம் வி வில் லிவ், நம்ம வாழ்வோம். வாழ்கிறதும் சாகிறதும் எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னு சொன்னால், நாம் எந்த அடிப்படையில் நடக்கிறோம் அந்த அடிப்படையில். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். அங்கே ஆக்கினை தீர்ப்பு பற்றி சொல்லப்படுது. த wrath of God, the punishment of God, the judgment of God, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட்டு, தீர்ப்பு, ஆக்கினை, பனிஷ்மெண்ட், இந்த மாதிரி வரவில்ல. அது நமக்கு ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு சுகர் டேஸ்ட்டு கொடுக்குற வார்த்தைகள் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் அதை ஹார்டாக ஃபீல் பண்ணுறோம். அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஆக்கினை, இந்த நீதி, நியாய தீர்ப்பு இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னால், யாருக்கு? மாம்சத்தின்படி நடவாமல், not walking according to the flesh, not according to the sinful nature, but according to the spirit. ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு? பைபிளில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம். நாம் தேவனை ஆராதிக்கிறோம், அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஜெபிக்கிறோம், அதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். பைபிள் படிக்கிறோம், வேத வார்த்தைகள் தொடர்பான செய்திகளை கேட்குறோம், பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம். இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். ஸோ லாட் ஆஃப் குட் திங்ஸ் we are doing. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. in order to please God, in order to glorify God, all these things we have to do, நம்ம செய்யணும். ஆனால் பைபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆராதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, நீங்கள் காணிக்கை கொடுக்கவில்லை, தசமம் கொடுக்கவில்லை, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் ஊழியம் செய்யலைன்னு சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் ஆக்கினை தீர்ப்பு இதனுடைய அடிப்படையில் இல்லை. புரிகிறதா? நாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது ஆராதனைக்கு தானே, இல்லையா? நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது பைபிள் படிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, காணிக்கை கொடுக்கறதுக்கு. இது போல நிறைய காரியங்களை செய்கிற பொழுது we feel that we are pleasing God, தேவனை நம்ம பிரியப்படுத்துகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னால், இது எல்லாம் நீ செஞ்சாலும் ஆக்கினை தீர்ப்பை இதனுடைய அடிப்படையில் டிசைட் பண்ணப்படுறதில்ல. பரவாயில்ல, இவன் நல்லா ஆராதனை பண்ணுறான், நல்லா ஒர்ஷிப் பண்ணுறான், நல்லா பாடுறான், நல்லா துதிக்கிறான், வெரி குட், நல்ல விஷயம் செய்கிறான். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா? கோடாகோடி தூதர்கள் ஓயாமல் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துதித்து கொண்டிருக்கிற பொழுது அற்ப ஜீவிகளாகி நாம் தேவனை துதிப்பதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். ஸோ கிரேட், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் தீர்ப்பு, ஆக்கினை இதெல்லாம் இதனுடைய அடிப்படையில். இவன் பரவாயில்ல, நல்ல ஆராதனை பண்ணியிருக்கிறான். ஜட்ஜ்மெண்ட் டேயில் நம்ம போய் நிற்கிற வேளை நம்ம உலகத்தில் வாழ்ந்த விதங்களெல்லாம் சொல்லப்படும். அப்போது ஒரு தூதன் வாசிக்கிறான் இவனுடைய லைஃப் ஹிஸ்டரி, எப்படி வாழ்ந்தார். இவர் ஒரு நல்ல ஆராதனை வீரர், சூப்பராக ஆராதனை பண்ணுவார், சூப்பராக ஆராதனை நடத்துவார். இவர் ஆராதனை நடத்துகிறவில்லை, யாருமே தேவனை ஆராதிக்காமல் சும்மா இருக்கவே முடியாது. இவர் ஆராதனை நடத்த முடியும், எல்லாம் நல்லா பாடுவாங்க, துதிப்பாங்க, சூத்திரம் பண்ணா, அந்த அளவுக்கு வெரி குட் ஒர்ஷிப்பர், வெரி குட் ஒர்ஷிப் லீடர். சரி, அடுத்தது இவர் நல்லா ஜெபம் பண்ணுவார், இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவார், விடைவிடாமல் ஜெபம் பண்ணுவார், ஊக்கமாக ஜெபம் பண்ணுவார், நிறைய ஜெப கூட்டங்களெல்லாம் நடத்துவார். 12 மணி நேரம், 24 மணி நேரம், 72 மணி நேரம் கூட இவர் சளைக்காமல் என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். சரி, அடுத்தது சொல்லு. பைபிள் ரெகுலராக ரீட் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, பைபிளில் முக்கியமாக ஏதாவது ஒரு வேர்டு ஸ்ட்ரைக் ஆனால் உடனே என்ன பண்ணுவார்? அண்டர்லைன் போட்டு பைபிளில் இருக்கிற அத்தனை லைன்களும் அது வார்த்தைகள் என்ன ஆகிடுச்சு? இவருடைய பைபிள் எடுத்து பார்த்தா அவ்வளோ அண்டர்லைன் பண்ணப்படுது. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு? கருத்தோடு பைபிள் படிக்கிறார். எங்கே ஒரு பிரசங்கனாலும் போய் கேட்குறார்,
காணிக்கை தாராளமாக கொடுக்குறார். அவருடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ இல்லையோ கர்த்தருக்கு செய்கிறத என்ன செய்கிறார், கரெக்டாக செய்கிறாரு. அது மட்டுமல்ல, கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் ஊர் ஊராக போய் இயேசுநாதர் பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு இதை இப்போ இவருடைய ரிப்போர்ட் நல்லா இருக்குது. அது இருக்கட்டும், இவர் மாம்சத்தின்படி நடந்தாரா ஆவியின்படி நடந்தாரா? அடுத்த கேள்வி. அது ஒன்றும் அவ்வளோ சொல்லும்படியா இல்லை. பெரும்பாலும் மாம்சத்தின்படி தான் நடந்திருக்கிறாரு. ஆனால் மற்றபடி நல்ல ஆராதனைலாம் பண்ணுறார், நல்லா ஜெபிக்கிறார், நல்லா கொடுக்குறாரு, நல்லா ஊழியமாக செய்கிறாரு. ஆனால் ஆவியின்படி நடக்கிற விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்தார், மாம்சத்தின்படி நடக்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்போ எங்கே இவர் அந்த பக்கம் தள்ளுங்க. இவருக்கு என்ன ஆக்கின தீர்வு? அட பாவமே, உலகத்தில் வாழ்கிறவளை இரவும் பகலும் துதித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு பாடிக்கொண்டு போற்றிக்கொண்டு வாழ்த்தி கொண்டு வணங்கி கொண்டு விழுந்து விழுந்து ஆராதனை செய்து கொண்டு வாழ்ந்த ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்டா? இல்லைங்க, அது எழுதப்பட்ட வார்த்தை, அது ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால்தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆராதனை செய்தால் வாழ்வீர்கள், ஜெபித்தால் வாழ்வீர்கள், துதித்தால் வாழ்வீர்கள், கொடுத்தால் வாழ்வீர்கள், ஊழியம் செய்தால் வாழ்வீர்கள் அல்ல. ஆவியின்படி நடந்தால் மட்டும்தான். இஃப் யூ வாக் அக்கார்டிங் டு த ஹோலி ஸ்பிரிட் யூ வில் லிவ், அதர்வைஸ் யூ வில் டை. அப்போது நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு, நம்ம வாழ்கிறதும் அழிகிறதும் எதனுடைய அடிப்படையில் இருக்குது? எதனுடைய அடிப்படையில் இருக்குது? ஆவியின்படி நடந்திருக்கிறோமா? நம்ம சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் என்ன தான் சாப்பிட்டாலும் சோறு சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்க, அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அப்படி தானே? டெய்லி வீட்டில் நம்ம சாப்பிட்டாலும் கல்யாண வீட்டில் போனால் சோறு கொட்டுறதுக்குள்ளாடி கொஞ்சம் எடுத்து வாயில் போடுறோம் இல்லையா? எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்ருவோம் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இல்லையா? காலையில் சாப்பிட்ருக்கோம், மத்தியானம் சாப்பிட்ருக்கோம், இரவு சாப்பிட்ருக்கோம். அப்போ கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் சோறை கொஞ்சம் கொட்டிக்கிட்டுன்னு குழம்பும் வரல, கூட்டும் வரல, பொரியலும் வரல, அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், கொஞ்சத்தை எடுத்து சாப்பிடுவோம். சரி, இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்கே ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு பெரிய இலை போட்டு லைனாக நிறைய கூட்டு வகைகள், நிறைய பொரியல் வகைகள், நிறைய வறுவல் வகைகள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஸ்வீட் வகைகள் எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் ஒரு கப்பில் பொதுவாக கல்யாண வீட்டில் ஊற்றுவாங்க. இருந்தாலும் நம்ம இப்படி கற்பனை பண்ணிங்க, ஒரு கப்பில் சாம்பார், ஒரு கப்பில் காரக்குழம்பு, ஒரு கப்பில் ரசம், ஒரு கப்பில் தயிர் குழம்பு, மோர் குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பு, எந்த குழம்பு, எல்லா குழம்பும் வச்சாச்சு. இப்போ நாம் இலையை வச்சு பார்த்துட்டே இருக்கிறோம். என்ன இவ்வளோ வந்திருக்குதே, ரொம்ப சூப்பராக கல்யாணம் நடத்துகிறாங்க, நல்ல விதமாக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எந்த வீட்டுக்கு போனால் இத்தனை ஐட்டம் கிடைக்கும், எல்லாம் வந்துச்சுங்க. அப்பவுமே என்ன பண்ணுறோம், அங்கே உத்து பார்த்துட்டே இருக்கிறோம். என்ன உத்து பார்த்துட்டு இருக்கிறோம்? வர வேண்டியது வரலையே, இன்னும் என்ன வரணும்? சோறு வரணுமே இல்லையா? நம்ம தென் தமிழகத்திற்காரருக்கு என்ன வேணும்? சோறு வேணும். இதெல்லாம் வந்திருக்கு, ரைட்டுங்க, நல்லா இருக்குது. அதில் பாதி என்னம்மா சோறு வரது கூட காலி பண்ணியாச்சு. சிலர் பாருங்க, கூட்ட கை வைக்க பொறுக்க மாட்டான். அவர் இந்த இலையில் வச்சுட்டு அந்த இலைக்கு போகிற கூட இந்த இலை காலியாக இருக்கும். திரும்பி பார்த்து அங்கே இருக்கா, நான் வைக்காமல் வந்துடும் அவர் யோசனை பண்ணுவார். இல்லை வச்சு தான் அதுக்குள்ளே போயிடுச்சு. இன்னும் சோறு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகிடும்? இதில் இருக்க ஒவ்வொன்றும் காலி ஆகிடும்ல. அப்போ நம்ம அது எல்லாம் வந்த பிறகு எதை எதிர்பார்த்துருக்கோன்னு சொன்னால் சோறுன்னு எதிர்பார்த்துருக்கோம்ல. எனக்கு ஒரு நண்பரை தெரியும், அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் செஞ்சு இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு திருமண வீட்டில் பந்தி வைத்தாங்க, இலையை போட்டாங்க, சோறை கொட்டினாங்க. நான் சோறு சாப்பிட ஆரம்பிக்கிறோட அவர் பாதி சாப்பிட்டார், இன்னும் குழம்பே ஊற்றலை. அவர் ரொம்ப பசி, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்தாரா. அவன் சோறை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் பாட்டில் போயிட்டுருக்கான். சாம்பாரும் அது மற்ற குழம்பு வரைக்கும் ரொம்ப லேட்டாகுது. இவர் அதுக்குள்ளே கவலமாக பிடிச்ச குழம்பு இல்லாமலே என்ன செய்கிறார், வெறும் சோறே அழிப்போட. இன்றைக்கும் அந்த நண்பர் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறார். என்ன பார்க்கணும், என்ன வந்தாலும் வர வேண்டியது என்ன செய்யணும், வரணும். சோறு வரலைன்னு சொன்னால் இது எல்லாம் இருந்தாலும் நாம் அதை விருந்தாக ஏற்றுக்க மாட்டோம், அப்படி தானே? அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறோம். இதெல்லாம் அப்ரிசியபிள், இதெல்லாம் லாடபிள், ரொம்ப அட்மைரபிள், புகழத்தக்கவைகள். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, இதெல்லாம் பண்ணணும், நீ பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணாமல் இதில் ஆண்டோடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் எல்லாம் பண்ணாலும் ஆவியின்படி நடந்திருக்கிறோமா? மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி இதுதான் ஆண்டவர் பார்க்குற விஷயம். எனவே அருமையானவர்களே, தேவனை ஆராதிக்கிறவர்களாகிய நாம், துதிக்கிறவர்களாகிய நாம், ஸ்தோத்திரிக்கிறவர்களாகிய நாம்
இவைகளின் அடிப்படையிலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் கவனிக்காதபடிக்கு, இவைகளின் அடிப்படையிலே நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று எண்ணாதபடிக்கு, இவைகள் எல்லாம் அவசியம். ஆனால் மிக மிக அவசியம் என்று சொன்னால், இது எல்லாவற்றையும் செய்கிற நான் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேனா, மாம்சத்தின்படி நடக்காமல் இருக்கிறேனா? அங்கே தான் பெரிய பேட்டில் ஃபீல்டே வருது இல்லையா? அங்கே தான் we have to fight very hard. இதெல்லாம் நம்மளால் எளிதாக செய்ய முடியும். நேற்றைய தினம் கூட பார்த்தோம். இது எல்லாம் கூட நாம் ஆண்டவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் இல்லாமலே பண்ண முடியும். ஆனால் தேவன் விரும்புகிறபடியாக நடக்கிறது மட்டும் ஆவியினாலன்றி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இப்போ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் செக்கப் பண்ணி பார்ப்போம். நேற்றுக்கு நமக்கு ஒரு புதிய இருதயம் இருக்குதா இல்லையாங்கிறத சோதனை பண்ணி பார்த்தோம். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மை குறித்து நல்லா நினைக்கும்படியாக நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய ஆவிக்குரிய செயல்பாடு இருக்குது. எவ்ரிதிங் இஸ் குட், லெட் இட் பி சோ, அப்படி இருக்கட்டும். ஆனால் ஆவியின்படி நடக்கிறோமா? ஆவியின்படி நடக்கிறது என்ன அர்த்தம்? தேவ ஆவியின்படி நடக்கிறது. ரோமர் 8:14 வாசித்து பார்க்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஆவியின்படி நடப்பதென்றால் தேவனுடைய நோக்கத்தின்படி நடப்பது, தேவனுடைய விருப்பத்தின்படி நடப்பது, தேவ சித்தம் நம்முடைய வாழ்விலை நிறைவேறும் விதமாக நடப்பது, தேவன் நம்முடைய வாழ்விலை மகிமைப்படும் விதமாக நடப்பது, தேவனுக்கு நாம் சாட்சி உண்டாகும்படியாக நடப்பது. இதுதான் ஆவியின்படி நடக்கிறது. இந்த சைடில் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த ஆவியின்படி நடக்கிறதோ மாம்சத்தின்படி நிறைவேறுகிறதோ எங்கே நிறைவேறுகிறதில்ல? சபை கூடுதலில் நிறைவேறுகிறதில்ல. புரிகிறதா? நம்ம திருச்சபைக்கு வருகிற இடத்துல ஆராதனை செய்வோம், பாடுவோம், துதிப்போம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்வோம். ஆனால் ஆவியின்படி நடக்கிறோமா இல்லை பாவியாக நடக்கிறோமா என்பதெல்லாம் எங்கே தெரியும்? எங்கே தெரியும்? நம்ம வாழ்கிற குடும்பத்தில் தான் தெரியும். வீட்டுக்கு போன பிறகு, கணவன் மனைவியாக வாழுகிற பொழுது, குடும்பங்களோடு உறவுகளோடு வாழுகிற பொழுது, வேலை செய்கிற இடத்துல, தொழில் நடத்துகிற இடத்துல, சமுதாய சூழ்நிலைகளில், பலரோடு சம்பந்தப்படுகிற விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், இந்த சூழ்நிலைகளில் தான் ஆவியின்படி நடக்கிறோமா இல்லை என்றால் மாம்சத்தின்படி நடக்கிறோமா என்பது தெரியும். மாம்சத்தின்படி நடப்பதென்றால் நம்ம இயற்கையிலேயே கொண்டு வந்திருக்கிறோம்ல ஒரு இருதயம், நேச்சுரல் ஹார்ட், அதன்படி நடக்கிறது. அதாவது சின்ஃபுல் நேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் செய்கின்ற இயல்போடு தான் மனுஷங்க உலகத்தில் பிறந்து வரோம். பாவம் செய்கிற ஒரு நேச்சர் இயல்போடு தான் பிறந்து வரோம். அந்த பாவம் செய்கிற இயற்கையுடைய இருதயம் சொல்லுகின்ற விதமாக நடக்கின்றோமா இல்லை என்றால் பரிசுத்தமாக வாழ்வது தொடர்பாக நம்மை நடத்துகிற தேவ ஆவியினால் நடக்கிறோமா? ஆவியில் நம்ம நிரம்புகிறோம், அதெல்லாம் நடக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தே ஆர் ஃபில்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆராதனை வேலைகளிலும், துதி வேலைகளிலும், சோத்திர வேலைகளிலும், ஜெப வேலைகளிலும் நிறைய பேர் ஆவியில் நிரம்புகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல திருச்சபைகளில் நடக்கின்ற காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது பிற மதத்தவர்கள் கூட அதை பார்த்து பல விதங்களிலே நம்மை பரிகாசம் பண்ணுகிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. பல விதங்களில் வேடிக்கையாக பேசுகிற அளவுக்கு, கிறிஸ்தவத்தை பல விதங்களிலே குறையாக பேசுகிற விதத்து நிலைமை மாறிச்சுன்னா, பெரும்பாலான திருச்சபையில் ஜனங்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன போதிக்கிறோம், என்ன நாம் சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறோம், என்னென்ன காரியங்களை தெளிவுபடுது, இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஜனங்களை கீழே விழ வைக்கிறது, குதிக்க வைக்கிறது, ஓட வைக்கிறது, துள்ளல் எழ வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை ஃபீல் பண்ணுறது மாதிரி சில காரியங்களை செய்யலாம். தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் நிறைய திருச்சபை பாஸ்டில் பார்க்கும் பொழுது இப்படி கையை காண்பிக்கிறாங்க. திருச்சபை மக்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அப்படியே பொத்துன்னு பின்னால் போய் விழுந்துடுறாங்க. வர ஜனங்கள் மட்டுமல்ல, இவர் கீபோர்டு போட்டால் அவரும் விழுந்துருவார். இவர் லேப்டாப் வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காருல, அந்த வல்லமையான பாஸ்டர் பண்ணுறவங்கள என்ன பண்ண, அவரும் விழுந்துருவார். இவர் ரிதம் பேட் அடிக்கிறாரா, அவரும் விழுந்துருவார். இவங்கெல்லாம் விடுவாங்க, இவங்கள விட்டுருவாரா? பின்னால் இருக்கணும், இவங்களே விட மாட்டார். ஏன்னா வல்லமை வல்லமை வல்லமை, த பவர் இஸ் மேனிஃபெஸ்டிங், பவர் மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஆக அந்த இடம் முழுவதும் வல்லமை நிரம்பு. இன்றைக்கு அதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு எல்லாம் யூடியூப் வழியாக பல்வேறு விதங்களில் டிவி வழியாக வெளிவருகிறதுனால கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இந்த கொடுமையை பார்க்க நேரிடுகிறது, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் பார்க்க நேரிடுகிறது. அவங்கெல்லாம் கேட்குறாங்க, இதுதான் கிறிஸ்தவமா? ஆம்பிள்ளைங்க பொம்பிள்ளைங்கிற வித்தியாசம் இல்லாதபடி கும்பலாக விழுறாங்களே, இது என்ன? இந்த மாதிரி கிறிஸ்தவனுடைய வேதம் சொல்லுதா? ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்க தான் பைபிளை படிச்சிருக்கோன்னு. சொல்லப்போனால் நம்மை விட அதிகமாக பைபிளை இப்போ நான் கிறிஸ்டின்ஸ் படிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா?
பைபிளை படித்து பரிசுத்தம் வாழ்கிறதுக்கு இல்லை, பைபிளை படித்து கர்த்தருடைய வழிகளை நடக்கிறதுல பரலோகம் போகிறதுக்காக இல்லை. பைபிளை படித்து இந்த கிறிஸ்தவத்தை எந்த அளவுக்கு நம்ம குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, பைபிளை படித்து இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை சுட்டி காட்டுறதுக்கு. அவனே பைபிள் படித்து சொல்லிடலாம், உங்கள் பைபிள் இப்படி எழுதியிருக்கிறியா, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, பைபிள் இப்படி எழுதியிருக்கு, உங்கள் பாஸ்டர்கள் இப்படி பண்ணுறாங்களே, பைபிள் இப்படி எழுதியிருக்கு, உங்கள் சுவிசேஷம் இப்படி பண்ணுறாங்களே, இது என்ன கிறிஸ்டியானிட்டின்னு அவன் பைபிளை படித்து தான். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு தான் தெரிய மாட்டேன். இன்றைக்கி ஒரு பாஸ்டர் செய்கிறது, ஒரு சுவிசேஷம் செய்கிறது, அவர் ஊழியம் செய்கிற விதம், அவர் ஆராதனை நடத்துகிற விதம், இல்லை ஆட்கள் விழ வைக்கிற விதம், அவர் அற்புதம் அதிசயம் பேசுகிறது, நிறைய காலம் அவர் செய்கிறோம், இதெல்லாம் பிப்ளிக்கலா ஸ்கிரிப்சர்லாம் ஒன்றுமே சிந்திக்கிறதே கிடையாது. அதனால இன்றைக்கி பல திருச்சபைகளில் போகிறீங்கன்னா தண்ணீர் ரசமாக்குறாங்க, அவங்களுடைய பர்ஸில் என்ன வருது, வேலெட்டில் மணி ஆட் ஆகுது, அவங்களுடைய கிரெடிட் கார்டில் அவங்களுடைய டெபிட் கார்டில் என்ன செய்யுது, மணி ஆட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கார் நடக்குது, நிறைய காரியங்களை பண்ணுறாங்க. இவையெல்லாம் பண்ணுகிற பொழுது அந்த இடம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு இடம் போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. நல்லது. கூடி வருகிற இடங்களில் நாம் என்ன விரும்புகிறோன்னா, இந்த பவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறோம். வி வாண்ட் டு ஃபீல் த பவர் ஃபீலிங் பீப்புள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூடி வருகிற இடத்துல என்ன வேணும்னா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கிறத ஃபீல் பண்ணணும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறத ஃபீல் பண்ணணும், ரொம்ப ஸ்பிரிட் ஃபில்டாக இருக்கிறத ஃபீல் பண்ண தான் விரும்புகிறாங்களே ஒழிய, அந்த பரிசுத்த ஆவியினுடைய நோக்கம் என்ன, ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் கிவன் த ஹோலி ஸ்பிரிட், என்ன நோக்கம் அது தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவின்னு சொன்னால் பிற மதத்தவர்கள் ஆவி என்றால் இந்த வல்லமை என்றால் என்ன மாதிரி ஒரு அர்த்தம் கொண்டிருக்கோம், அதே அர்த்தம் தான். அவனும் பவர்னு சொன்னால் விழணும் எழணும், வித்தியாசமாக கால் நடக்கிறோம். இந்த கிறிஸ்தவ கூடுகையில் நடக்கிற நிறைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ கூடுகையில் மட்டுமல்ல, பல பிரமத சாமியார்கள், பிரமத சுவாமிஜிகள், குருஜிகள், சாதுக்கள், சன்னிசி அவங்க நடத்துகிற கூட்டங்களை குறித்த சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். இந்த கிறிஸ்தவர்களை விட அதிகமாக ஆடுவாங்க அவங்க. ஒரு சாமியார் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்தேன். அது ஒரு முஸ்லீம் பின்னணியில் உள்ள ஒரு சாமியார். சாமியார்னா நான் சாமின்னு சொல்ல, அவங்க சாமின்னு சொல்கிறது கிடையாது, வேறு விதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவர் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறார். அவர் ஒன்றுமே இல்லை, பேசவே இல்லை. அவருடைய தோற்றமே ஒரு விதமாக இருக்குது. அங்கே நிறைய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கான், பெரிய பிஸ்னஸ் பீப்புள், பெரிய கார்ப்பரேட் பர்சனாலிட்டிஸ், பெரிய நல்ல லெவலில் இருக்கிறவங்களாம் வந்திருக்கிறான். ஆனால் அவருக்கு பக்கத்தில் போய் அவரிடத்துலேருந்து ஒரு அருள் வாங்குறதுக்கு பக்கத்தில் போனால் அவங்களால நிற்கவே முடியலை. அப்படியே பேக் அடிக்கிறாங்க, அப்படியே ரைட்டுக்கு போகிறாங்க, லெஃப்ட்டுக்கு போகிறாங்க, அப்படி துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க. அவங்க ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் மோர் டைம். நல்லா புரிஞ்சுட்டிங்களா? அவன் ஒருத்தர் மட்டும் கிடையாது, அங்கே வர அத்தனை பேரும் அவருக்கு பக்கத்திலேயே வர முடியாத அளவிற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், துள்ளி குதிக்கிறார்கள். இப்போ இந்த வல்லமையாக தோன்றுவதெல்லாம் தேவனுடைய வல்லமை என்றால், இவர்களிடத்தில் வெளிப்படுகிற இந்த வல்லமை என்ன? நாம் என்ன சொல்லுவோம், இல்லைங்க இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் வெளிப்படுறது மட்டும்தான் ஹோலி ஸ்பிரிட்டு, மற்ற கூட்டத்தில் வெளிப்படுறதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட். எங்கள் சர்ச்சில் வெளிப்பட்டால் அது ஹோலி ஸ்பிரிட்டு, அங்கே வெளிப்பட்டால் அது ஈவில் ஸ்பிரிட். இது நம்ம கதை. ஆனால் நம்மளை விட அவன் ரொம்ப ஆடுறான். ஒன்று வேண்டாத நித்யானந்த சாமின்னு ஒரு சாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் நடத்துகிற கூட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆளுகளுக்கெல்லாம் நிறைய கீபோர்டு எல்லாம் ரொம்ப லாஸ்ட் கீ வரைக்கும் போயிட்டு ரொம்ப ஹை டெம்போ வச்சு நல்லா ட்ரம் அடித்து நல்லா செட்டிங்ஸ் பண்ணி நிறைய கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பண்ணி, அப்புறம் என்னது இந்த சாம்பிராணி போடுவாங்களே அந்த மாதிரி வாசனை பொடியெல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்தால் தான் இவங்களுக்கு துள்ளல் வரும். அதனால தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் படாத பாடுபட்டு இவங்களை ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஆவியில் நிரம்ப வைக்கிறதுக்கு அவருக்கு ரொம்பவும் பிரயாசம் உண்டு. பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிரயாசம். இந்த நித்யானந்த சாமி நடத்துகிற கூட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இதெல்லாம் கூட பண்ணுறதில்லைங்க. இந்த விரலால் இப்படி அசைக்கிறார், இந்த கண்ணால் ஒரு சிமிட்டுறார். உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, உட்கார முடியாதபடி ஸ்ப்ரிங்கள் மேலே உட்காந்துருந்தோம், ரொம்ப ஹை பவர் ஸ்ப்ரிங் மேலே உட்காந்து என்ன நடக்கும், அது மாதிரி துள்ளி 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 என்ன செய்கிறாங்க. பெரிய ஆட்கள் கிடையாது, சாதாரணங்கள் கிடையாது, படிக்காதவங்கெல்லாம் கிடையாது, பெரிய படித்தவங்க, பெரிய பிஸ்னஸ் பீப்புள், அவங்கெல்லாம் விழுறாங்க. அப்போது அதை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், அது ஈவில் ஸ்பிரிட். எங்கள் சர்ச்சில் நடந்தால் அது என்னது, ஹோலி ஸ்பிரிட். அவன் துள்ளுனா ஈவில் ஸ்பிரிட், நான் துள்ளுனா ஹோலி ஸ்பிரிட். சரி, இங்கே இருக்கிறது ஹோலி ஸ்பிரிட், அங்கே ஈவில் ஸ்பிரிட்னா அது எப்படிங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? கிறிஸ்தவர்களாகி நாங்கள் மட்டும்தான் சரியான வல்லமையாக இருக்குது, அது நல்லதுங்க. இது இங்கே இருக்கிற வல்லமை சரிங்கிறத எப்படி நிரூபிக்கிறது?
இங்கே துள்ளுறவங்க, குதிக்கிறவங்க, விழுறவங்க, எழுறவங்க, ஓடுறவங்க, அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் ஆனது மாதிரி வந்து ரொம்ப ஜெர்க் ஆகிறவங்க எல்லாம் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறாங்க, பண விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க, சுபாவ விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க, உலக விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க, கலாச்சார விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஆராதனை தலைவர்கள் அநேகரை ஆராதிக்க வைக்கிறவர்கள், அநேகரை ஆராதிக்க வைத்து ஆவில் நிரம்ப வைக்கிறவர்கள், அவர்கள் வந்து நிற்கிறவர்களையே சினிமா ஸ்டார் மாதிரி வந்து நிற்கிறாங்கல்ல. ஒன்றும் தப்பு கிடையாது, கொஞ்சம் நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல தோற்றத்தில் வரலாம். ஆனால் ஒரு சினிமா ஸ்டார் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் எப்படி வராரோ அவர் ஒரு செலிபிரிட்டி மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து நிற்கிறார். எல்லாம் எப்படி இருக்குது, அல்ட்ரா மாடர்னாக இருக்குது, ரொம்பவும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அவரை பார்த்து தான் லேட்டஸ்ட்டாக என்ன நாகரிகம் வந்திருக்கு, என்ன கலாச்சாரம் வந்திருக்கு, என்ன ட்ரெஸ் கோடு வந்திருக்கு, என்ன ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு, என்ன மேக்கப் வந்திருக்கு, இப்போ என்ன மாதிரி கோட் சூட் வந்திருக்கு, இப்போ என்ன மாதிரிப்பட்ட ஜாக்கெட் வந்திருக்கு. ஜாக்கெட் சொன்னால் இந்த மாரோடியில் போடுவாங்க அந்த மாதிரி ஜாக்கெட், இப்போ என்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன ஸ்பெஷல் என்ன ட்ரெஸ் என்ன வந்திருக்கு, இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்களை போய் என்னென்னா அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பாட்டு பாடி கொஞ்சம் காரியங்களை செஞ்சோட நம்ம ஆள் எல்லாருக்கும் என்ன வந்துடுது சொல்லுங்களேன். ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்குறீங்க. நம்ம ஆள் எல்லாருக்கும் என்ன வந்துடுது, ஆவி வந்துடுது இல்லை, நிரம்பிடுறாங்க. அப்படி தான் நிரம்பி வழிஞ்சிடுறாங்க. நல்லதுங்க. நிரம்பி வழிஞ்சிட்டு வீட்டுக்கு போன பிறகு என்ன நடக்குது, வியாபாரம் செய்ய போகிறவர்கள் என்ன நடக்குது, வேலை செய்ய போகிற இடத்துல என்ன நடக்குது, கொடுக்கல் வாங்கல் என்ன நடக்குது, பாலியல் சம்பந்தமாக என்ன நடக்குது, பழக்க வழக்கங்கள் என்ன நடக்குது, உண்மை உத்தம விஷயத்தில் எப்படி இருக்குது, அங்கெல்லாம் கோட்டை விடுறீங்களே. இங்கே வந்தால் என்ன செய்கிறீங்க, ஆவியில் நிரம்பி கோட்டை கலட்டி வீசுறீங்க. அங்கே போனால் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்கிற வாழ்க்கையே என்ன செய்கிறீங்க, இங்கே கோட்டை விடுறீங்களே. இங்கே கோட்டை கலட்டுறான், அங்கே கோட்டை விடுறான். இங்கே ஆவி வந்து கோட்டை என்ன செய்யறான், அப்படி சுற்றுறாரு. நான் சுற்றின்னு எதுக்கு தான் சொல்கிறேன்னா, ரொம்ப நிலைமை மோசமாயிடுச்சுங்க நம்ம கிறிஸ்தவ நிலைமை. வெளியே சொன்னால் வெக்குங்கிற நிலைமை வந்து போச்சுங்க. ஒரு மகிமையான ஒரு தெய்வீக வழி இன்றைக்கு அநேகராலே பரிகசிக்கப்படுகிற நிலைமைக்கு வந்தது காரணம் என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை குறித்த சரியான அறிவில்லாமல். ஏதோ ஆவியானவர் வந்தார், என்ன உழுக்குவார், விழ வைப்பார், எழ வைப்பார், ஓட வைப்பார், குதிக்க வைப்பார், கண்களை சொருக வைப்பார், இப்படி தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோமே ஒழிய அவர் என்னை வாழ வைப்பார், அவர் என்னை சிறக்க வைப்பார், அவர் என்னை பிரகாசிக்க வைப்பார், இது நமக்கு தெரியல. நம்ம கூடி வருகிற இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஃபீல் பண்ணிட்டு போயிடணும்னு சொன்னால் வி ஹேவ் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்பாடா நான் ஸ்பிரிச்சுவல்கிற கன்ஃபார்ம் ஆகிட்டுப்பா, ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு போனால் ஸ்பிரிச்சுவல் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அது மட்டும் இல்லை, சில நேரத்தில் விசேஷ வல்லமை உள்ளவர் வராங்க, விசேஷ ஆவியில் நிரம்புறவங்க, விசேஷ தீர்க்க தரிசனம் உள்ளவங்க, அவங்க வர்றவில்லை இன்னும் சூப்பராக இருக்குது, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நான் ஸ்பிரிச்சுவல். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவலுங்கிறது நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட இடம் மட்டும்தான், இந்த கூட்டம் மட்டும்தான். ஆனால் குடும்பத்துக்குள்ளே வந்தால் அது என்ன செய்யாது, ப்ரூவ் ஆகாது, சமுதாய சூழ்நிலை புருவாகாது. அருமையானவர்களே, ஆவியில் நிரம்புகிறோம் என்பதல்ல, ஆவியின்படி நடக்கிறோமா. ஆவியின்படி நிரம்புகிறோம் என்ன அர்த்தம், ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டுமா, ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் வருகிற பொழுது இமோஷன் உண்டு, நான் அதை நம்புவேன். ஆனால் விழுகிறீங்க, குதிக்கிறீங்க, ஓடுறீங்க, நிறைய காரியம் செய்கிறீங்களே, வாழ்கிறீங்களா, வாழ்ந்து காட்ட வேண்டாம். நீங்கள் நம்ம ஆஃபீஸில் போய் ஆவியில் நிரம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே துள்ளி குதிக்க முடியுமா, அங்கே கைகொட்டி பாட முடியுமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறேன் ஐயா, நீ நினைக்கிற மாதிரி என்னால் உட்கார முடியலை, மேசையை பிடிச்சிக்கிட்டு நான் அப்படி இது பண்ணிட்டு இருக்கேன், ஐ filled with the Holy Spirit, பவர் வந்துச்சு சொல்ல முடியுமா? பட் he must believe that I have got the Holy Spirit. அதை எப்படிங்க காண்பிக்கிறது? அந்த ஆஃபீஸில் துள்ளுறதுல இல்லை, பாடுறதுல இல்லை, அங்கே போய் டக்கு 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 டக்குன்னு கையை அடிக்கிறதுல இல்லை. அங்கே போய் எப்படி நிரூபிக்கணும், ஹோலி ஸ்பிரிட் வந்து ஃபில்லிங் ஆகிறேன்னு சொன்னால் அங்கே போய் அவனுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழணும் இல்லையா. எல்லாரும் தப்பு பண்ணுற இடத்துல நம்ம சரியாக நடக்கிறோம்ல. ஒரு தானியல்ல மாதிரி, ஒரு நெகேமியா மாதிரி, பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒரு யோசேப்பு மாதிரி நாம் if you live differently, that will prove that we have been filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவி என்பது ஆடுவதற்காகவும் பாடுவதற்காகவும் விழுவதற்காகவும் எழுவதற்காகவும் ஓடுவதற்காகவும் குதிப்பதற்காகவும் என்ன நடக்கிறதுன்றே தெரியாமல், அதில் வேறு இப்போ எல்லாம் வீடியோ யுகம் அப்படி தானே. அவன் கையில் ஒரு மொபைல் ஃபோனை வச்சுருக்கிறான், இந்த விழுற வேலை அவன் ஒரு கோணத்தில் எடுக்கிறான் பாருங்க, அவன் ஒரு கோணத்தில் எடுக்கிறான். அது வந்து அந்த இடத்துல எதிர்ச்சியாக நடக்கிறது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஆளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கானா எல்லாம் எடுத்துறான், எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றான், யூடியூப்பில் போட்டு விட்றான். இவன் எடுக்கிற கோணம் எதேர்ச்சியாக ஏதோ ஒரு கோணம், அது பார்க்கிறவர்களுக்கு தப்பான
ஒரு காட்சியாக இருக்குது, தவறான காட்சியாக இருக்குது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் இந்த விதமாக தான் நடத்துமா? பரிசுத்தமான ஒரு ஆவியானவர் ஒழுங்கில்லாதபடிக்கு, ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு காரியங்களை செய்வாரா? இல்லை, நெவர். பரிசுத்த ஆவியால் நிரம்பி வழிகிறோம் என்று சொல்லுவதல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். we are being led by the holy spirit. அல்லேலூயா. அப்படி நடக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற சுபாவங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் வெறுக்கிறதை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாதது, ஆண்டவர் விரும்பாத என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஆண்டவர் நேசிக்கிறத நான் நேசிப்பேன், ஆண்டவர் வெறுப்பேன். இந்த விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மனுஷன், பிற மதத்தவர்கள் நம்முடைய ஆவியில் நிரம்புகிறதல்ல, நம்முடைய அக்கினி அல்ல, நம்முடைய வன்னிய பாஷை அல்ல, நம்முடைய அபிஷேகத்தினுடைய நிறைவே அல்ல. அவன் எதை பார்த்து நான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறேன்னு புரிஞ்சுக்குவான்னு சொன்னால், அவர்கள் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிற பொழுது, அவர்கள் சுபாவங்களை தோக்கிற இடத்துல நான் ஜெயிக்கின்ற பொழுது, அவர்கள் ஆசைகள் என்ற இடத்துல எங்கே விழுறாங்களோ அங்கே நான் எழுந்து நிற்கிற இடத்த வழி. அப்படி தானே? அவன் பொய்யை பேசினா தான் பிழைக்க முடியுங்கிறான். நான் சொல்கிறேன், பொய்யை பேசி பிழைக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையை பேசி பிழைக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, இல்லையா? சிங்க கொகையில் வேணாலும் போடுங்கய்யா, பிரச்சனை கிடையாது, செத்து போயிடுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஜெபம் பண்ணாமல், பைபிள் வசிக்காமல், கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். வேணால் தூக்கி போடுங்க, நான் செத்து தொலைகிறேன். அதுதான் வாழ்க்கை, இல்லையா? எனவே ஆவியில் நிரம்பி வழிகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆவியில் நிரம்பி வழிஞ்சால் என்ன நடக்குங்கிறத அறியாமலே வாழ்கிறதில்ல. நாம் ஆவியில் நிரம்புகிற மக்கள், ஆவியினாலே நாம் உற்சாகப்படுகிற மக்கள், ஆவியில் நடக்கிற மக்களா? ஏன்னா ஜனங்கள் நாம் ஆவியின்படி நடக்கிறதான் பார்ப்பாங்க. எனவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்டினுடைய நோக்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரோமர் 5:5 பார்க்கும் பொழுது எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது. ஹோலி ஸ்பிரிட்னா என்னது? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. பாருங்கள், பரிசுத்த ஆவி ஊட்டப்பட்டா என்ன நடக்கிறது? The love of God is poured out into our heart through the Holy Spirit. Holy Spirit வழியா என்ன வருது தெரியுமா? The love of God. புரிகிறதா? அப்போ ஒருத்தர் ஆவியில் நிரம்புகிறேன் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அன்பில் நிரம்புகிறேன். அந்த அன்பை அவர் மனைவி பார்க்கணுமில்ல, அந்த அன்பை அவருடைய பிள்ளைகள் பார்க்கணுமில்ல, அந்த அன்பை அவருடைய அயலகத்தார் பார்க்கணுமில்ல, அந்த அன்பை அவரை விரோதிக்கிறவங்க பார்க்கணுமில்ல, அந்த அன்பை அவருடைய சபை மக்கள் பார்க்கணுமில்ல. சபை மக்கள் இவர் ஆடுவதை பார்க்கிறார்கள், ஆவியில் நிரம்பி வழிவதை பார்க்கிறார்கள், அக்னியால் நிரம்பி அக்னியால் தொடப்படுகிற போல் அவர் ஃபீல் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அன்பாக நடந்துக்கிறத பார்க்குறாங்களா? அப்போஸ்தலன் பவுல் அதுக்காக தான் 12 அத்தியாயத்தில் சொல்லிகிட்டே வரார். இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவுடைய வரங்கள் தொடர்பாக சொல்லிகிட்டே வரவில்லை. டக்குன்னு ஒரு ஸ்டாப் போட்டுட்டு 13 அத்தியாயத்துக்கு வரார். என்ன எழுதுறாரு? இதெல்லாம் இருந்தாலும் நீ அந்நிய பாஷை பேசலாம், அபிஷேகத்தை நிரம்பி வழியலாம், நீ உனக்கு அற்புதம் செய்கிற வரம் இருக்கலாம், தீர்க்க தரிசன வரம் இருக்கலாம், பின்னால் நடக்கிறது முன்னால் நடக்கிறது எல்லாம் உனக்கு தெரிகிற எல்லாம் இருந்தாலும் தம்பி, அன்பு இல்லைன்னா யூ ஆர் நத்திங். உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஆண்டவருக்காக கொடுத்தாலும் உன்னிடத்துல அன்பு இல்லை என்றால் நீ ஒன்றுமில்லை. மலைகளையே பேர்க்கும் விதமாக உனக்கு விசுவாசம் இருக்கலாம், அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லைனால் பரிசுத்த ஆவியின் மூலமாக வருவது அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு தான் சுபாவங்களை உருவாக்குகிறது, அந்த அன்பு தான் நல்ல நடத்தையை உருவாக்குகிறது, அந்த அன்பு தான் சாட்சியாக வாழ வைக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அன்பு இல்லாத காரணத்தினால்தான் பலவிதமான தீய சுபாவம் ஆட்கொள்ளுகிறது. இன்றைக்கு ஆவியில் நிரம்பி வழிகிறேன் என்று சொல்லுகிற அநேகர் நான் பார்த்துருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் ஒரு பொறாமை. ஒரு ஊழியனுக்கு ஒரு நல்லது நடக்குன்னு சொன்னால் இவரால் அதை பொறுத்துக்கவே முடிகிறது. பிரைஸ் தி லார்ட் பிரதர், அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அடிவயத்தில் எறிவார். சொல்கிறதெல்லாம் அப்படி தான், பிரைஸ் தி லார்ட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் மனசுக்குள்ளே நானும் எத்தனை வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், எனக்கு என்ன நடக்குது? கர்த்தர் உங்களுக்கு இவ்விதமான ஒரு காரியத்தை செய்திருக்கார், ரொம்ப சந்தோஷம் பிரதர். மனசுக்குள்ள நானும் இருக்கிறேன்னு எனக்கு இந்த மாதிரி காரியத்தை அவர் செய்ய மாட்டேங்காரு, இவனுக்கு தானே செய்கிறார். அப்போ நமக்கு பொறாமை வருகிறது. அதனால தான் கொரிந்தியர்கள் எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் தொடக்கத்தில் ரொம்ப பாலிஷ் பண்ணி தான் எழுதுறார். நீங்கள் எல்லா வரங்களை வச்சுருக்கிறீங்க, வல்லமைகளை வச்சுருக்கிறீங்க, ரொம்ப அறிவை வச்சுங்க, எல்லாம் சூப்பர் அருமையாக இருக்குது. ஆனால் 3ஆம் அத்தியாயம் வரவில்லை. யாரை பார்த்து எழுதுறாரு? அவரை பார்த்து சொல்கிற, உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பரவாயில்ல, நல்லா ஸ்பிரிச்சுவலாக நிறைய காரியங்கள் செய்கிறீங்க, எவ்ரிதிங் இஸ் குட், அப்ரிசியபிள் சொல்லிட்டு 3ஆம் அத்தியாயம் வரவில்லை சொல்கிறார். உங்களை எல்லாம் நான் ஆவிக்குரியவங்களும் பார்த்து பேச முடியலையே. அப்போ 1ஆம் அத்தியாயத்துலையும் அப்படி சொன்னார். அது அவர்களை
கொஞ்சம் என்ன செய்கிறாரு, கேட்க வைக்கிறார் இல்லையா? உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதுக்காக எல்லாம் கெட்டதில்லை. நிறைய நல்ல விஷயம் இருக்கிறீங்க, நீங்கள் நல்லாவே நிறைய ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்திருக்கிறீங்க, அதை விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க. ஆனால் ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னு சொன்னால், உங்களையெல்லாம் நான் ஸ்பிரிச்சுவலாக கன்சிடர் பண்ண முடியலையே. நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்களே, ஆவிக்குரிய நல்ல வசனங்களை வார்த்தைகளை கொடுத்தா உங்களால் உட்கொள்ள முடியலையே, இன்னும் உங்களுக்கு பால் கொடுக்க வேண்டிய, ஆற்ற வேண்டிய, தேற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கு. இன்னைக்கு நிறைய விசுவாசிப்பாருங்க, எப்போவுமே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அப்படி சபைக்குள்ள வரவில்லையே இப்படி தான் கேட்டு வர விரும்புகிறார். அங்கேருந்து வரவில்லையே ஒரு கண்ணீர் விழணும், எப்பவுமே ஆற்றணும், தேற்றணும், அவங்கள ஊக்குவிக்கணும். பிரசங்கமும் தேற்றுகிற பிரசங்கமாக இருக்கணும், ஜெபமும் தேற்றுகிற ஜெபமாக இருக்கணும், ஆராதனையும் தேற்று எல்லாம். அதனால இனி பெரும்பாலும் ஆராதனையில் பாருங்கள், உங்கள் கண்ணீரை கட்ட துடைக்கிறார். உங்கள் கவலை இதை விட்டால் வேறு டாப்பிக்கே இந்த ஆளுகளுக்கு எல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இதை தான் பேசுகிறோம். அதனால் என்ன நடக்குன்னு சொன்னால் நல்லதே நடக்கலைங்க. ஒரு விசுவாசிக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுக்கலன்னா அவர்கள் எதை பெற வேண்டுமோ அதை அவங்க பெற மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர் மாதிரி, ரொம்ப கன்சர்ன் உள்ளவர் மாதிரி, அவர் பெரிய எந்த மாதிரி ஒரு பெரிய லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் அந்த விசுவாசியில் பார்த்தோட இவருக்கு ரொம்பவும் மன வருத்தணும், மனது உருகிடுவார். ஆமாம், மனதுருகி எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய கவலைகளை நீக்குவார். இன்று இந்த இரவிலேயே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பார். கவலைப்படாதிருங்கள். ஆமாம், எப்பவுமே கவலைப்பட இதே சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையில் கவலையே போக மாட்டேங்குதுங்க. ஏன்னா சொல்ல வேண்டியது சொல்லலையே. ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லாம் இருக்கட்டுப்பா, உன் கஷ்டம் எனக்கு தெரியும், உன் நஷ்டம் எனக்கு தெரியும், உன் கவலை எனக்கு தெரியும், உன் நெருக்கம் எனக்கு தெரியும், உன் பாரம் எனக்கு தெரியும், நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு ஐடியா சொல்கிறேன், கேளுப்பா. முதலாவது என்ன பண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அது தேடாதனால தான்ப்பா உனக்கு இவ்வளோ பிரச்சனை. முதலாவது தேவனுக்குரிய காரியங்களை தேடு. தேவ ஆளுகைக்குள்ளவா, தேவ வழிநடத்தலுக்குள்ளவா, தேவ ஆலோசனைக்குள்ளவா. அப்படி வருகிற பொழுது இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இவன் அதை மட்டும் விட்டுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும், தாவீதை அபிதமாக ஆசீர்வதித்த தெய்வமே, ஆபிரகாமை பொன்னும் வெள்ளியினால் ஆசீர்வதித்த தெய்வமே, அவரை இப்படி ஆசீர்வதி, யோசேப்பிற்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்தீரே, இதைத்தான் சுட்டிக்காட்டி பேசுகிறோமே ஒழிய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுத்தது போன்ற ஒரு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நான் கொடுக்குறோமா? அதைத்தானே போதிக்கணும். இன்றைக்கி போதகர்களும் சுவிசேஷகர்களும் கண்ணீர் துடைக்கின்ற ஒரு காரியத்தை செய்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய அடிப்படை வாழ்விற்கு ஒன்றுமே செய்யலைங்க. they are cheating the people, they are deceiving very simply. வேஷத்துக்கு கண்ணீர் துடைக்கிறது, ஏன்னா அது அவங்களுக்கு பொழைப்பு. இந்த மாதிரியே சொன்னால் தான் நம்ம ஆளுகள் என்ன செய்வோம், உட்காந்து சந்தோஷமாக கேட்பார். அப்படி தானே? எப்போ எவ்விதமாக ஊழியக்காரர் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறார். ஒன்றும் இல்லை, அவருக்கே தெரியும் நிறைய பேர் கஷ்டத்தில் தான் வரீங்க. அவருக்கே தெரியும் கூட்டத்துக்கு வர நிறைய பேர் பிரச்சனையில தான் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் வசனத்துக்காக வார்த்தைக்காக வருகிற கூட்டம் ரொம்ப கொஞ்சம். அங்கே போனால் ஏதாவது நல்லது நடக்குமா, ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் கேட்குமா, இல்லை ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் அந்த மாதிரி தான் வர்றாங்க. அதனால் கண்ணீரோடு வந்திருக்கிற கமலா, துன்பத்தோடு வந்திருக்கிற புஷ்பா அப்படி சொல்ல தேவையில்லை, எல்லாருமே அங்கே வந்திருக்கும் நிறைய பேர். கர்த்தர் என்ன, நான் உங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஒரு சகோதரியை காட்டுகிறார், மிகுந்த பாரத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த சகோதரியை காட்டுகிறார். அந்த சகோதரி மட்டும் இல்லையா, அவங்க பக்கத்தில் இருக்கிற சகோதரி அப்படி தான் வந்திருக்கிறாங்க, அவங்க பின்னால் இருக்கிற சகோதரி அப்படி தான் வந்திருக்கிறாங்க. நிறைய இங்கே உட்காந்துருக்கிற சகோதரிகளெல்லாம் கண்ணீரோடு தான் வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனமே தேவை கிடையாதுயா, ஒரு சைக்காலஜி தெரிஞ்சாலே போதும். எதற்கு சொல்லுகின்றா, இவைகளையே நம்ம சொல்லி 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 ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் நடத்தப்படுகின்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. எனவே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உணர்கிறதோ, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலே நம்ம துள்ளி குதிக்கிற அனுபவங்கள் அல்ல, அதனுடைய விளைவாக என்ன நடைபெறுகிறது, நம்முடைய சுபாவங்கள், குணங்கள், நம்முடைய நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய நடத்தைகள் எவ்விதமாக இருக்கிறது என்பதுதான் முக்கியம். சரி, இப்போது அந்த வசனம் மறுபடியும் நம்ம சிந்திப்போம். மாம்சத்தின்படி நடவாமல், நாட் வாக்கிங் அக்கார்டிங் டு த சின்ஃபுல் நேச்சர், நாட் அக்கார்டிங் டு த ஃப்ளஷ். ஆவியின்படி நடந்த அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும், ஆவியின்படி நடக்கணும். இங்கே தான் நமக்கு பிரச்சனையே வருது. நாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறோம், இனிமேப்பட்டு மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது.
ஆக இனி நான் பொய் சொல்லக்கூடாது, இனி நான் தப்பு பண்ணக்கூடாது, இனி நான் தப்பானதை பார்க்கக்கூடாது, இனி தப்பான விதமாக பழகக்கூடாது, இனி தப்பான பழக்க வழக்கங்களை வைக்கக்கூடாது, இனி தப்பிதமான சுபாவங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. இப்படி நெகட்டிவாக தான் நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது. எதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, யாரெல்லாம் பழகக்கூடாது, அதுதான் நடக்குது. காரணம் என்ன? நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்பாதவைகளை நானும் விரும்பக்கூடாது என்று அவைகளையே வெறுத்து தள்ளி கொண்டிருக்கிறதல்ல. இதை செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்யக்கூடாத காரியங்களையே நீங்கள் தவிர்த்து கொண்டிருந்தா காலம் முழுசும் அதுதான் நடந்துட்டு இருக்கும். பாசிட்டிவ் சைடுக்கு வரணும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கணும்னா முதலாவது மாம்சத்தின்படி இனி நடக்கக்கூடாது என்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இனி நாம் இப்படி வாழக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி முடிவெடுக்கிறதில்ல. வாசியுங்கள், கலாத்தியர் 5:16 வாசியுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், இன்னும் நான் சொல்லுவது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை நிறைவேற்றாதீர்கள். பார்த்தீங்க, அங்கே என்ன சொல்ல? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க. இங்கே அதே பவுல் தான் சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். புரிகிறதா? அப்போ செய்யக்கூடாதுன்னு சொன்னால், செய்யக்கூடாதுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இருக்கிறது. ரோமர் 7ஆம் அத்தியாயத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் என்னால் செய்யாமல் இருக்க முடியலை. எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதைத்தான் என்னால் செய்ய முடியலை. என்னுடைய எண்ணங்களுக்கு எதிராக இயங்குகிற ஒரு பிரச்சனை எனக்குள்ளே இருக்கிறது. ஐ டோன்ட் ஹாவ் எனி அக்ரிமெண்ட் ஆன் வாட் ஐ டூ. எதை செய்யக்கூடாது நினைக்கிறோம் அதை செய்கிறேன், செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதை செய்யாமல் இருக்க முடியலை. ஏன்னா 18ஆம் வசனத்தில் வருகிற பொழுது சொல்லுவார், காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படுகிற ஒரு சக்தி எனக்குள்ளே இருக்குது. அந்த ஈவில் ஃபோர்ஸ், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் சின். அதான் சின்ஃபுல் நேச்சர். அதனால தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் என்ன ஐடியா சொல்லி கொடுக்குறான்னா, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படி பழகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தேவைதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட சுபாவங்களோடு இருக்க வேண்டும், எதை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நமக்கு ஆவிக்கேற்றபடி நடக்கிறதுனா எப்படி? How we can make it possible, how we can practice it. ஆவியின்படி நடக்கிறதுனா என்ன? ஆவியின்படி நடக்கிறது என்ன? பரிசுத்த ஆவியின்படி நடக்கிறது. அது விளக்கமாக தெரியுது. இதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம், அதான் முக்கியம். நம்ம சொல்லிட்டு போயிடும், ஆவியின்படி நடக்கணும், இப்படி சொல்லிட்டு போகிறோம். ஆனால் கடைசியில் பாவியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? ஆவியின்படி நடக்கிறதுனா என்னங்கிற புரிஞ்சுக்கணும். முதலாவது, யாரால் ஆவியின்படி நடக்க முடியும்? Who is able to be led by the Holy Spirit? யாரால் ஆவியால் நடக்க முடியும்? பிரசங்கம் கேட்குற எல்லாராலுமா? பைபிள் படிக்கிற எல்லாராலுமா? இல்லை இயேசுநாதரை விசுவாசிக்கிற எல்லாராலுமா? இல்லை. ஆவியால் ஒருவன் நடத்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது அவன் ஆவியை பெற்றவனாக இருக்க வேண்டும். ஆவியை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் தேவனால் பிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்படிதானே? தேவனால் பிறந்தவனிடத்தில் தான் தேவ ஆவி இருக்கும். தேவனால் பிறந்தவனைத்தான் தேவ ஆவி நடத்தும். அப்படித்தானே? ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் ஆடுகளைத்தான் நடத்த முடியுமே ஒழிய ஓநாய்களை நடத்த முடியாது. ஓநாய்கள் வேண்டுமென்றால் ஆடுகளுடைய தோட்டத்தில் இருக்கலாம், இல்லையா? ஓநாய்கள் ஆடுகளின் தோட்டத்தில் இருந்தாலும் அந்த மேய்ப்பன் ஆடுகளைத்தான் நடத்த முடியும், ஓநாய்களை நடத்த முடியாது. அதுபோல் ஆண்டவர் ஆவிக்குரியவர்களைத்தான் நடத்த முடியும், பாவிகளை நடத்த முடியாது. பாவிகளை எல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னால், அவர் கொடுக்குற ஒரே ஒரு வழிநடத்தல், நீ ரட்சிக்கப்படணும், நீ மனம் திரும்பணும், நீ மறுபடியும் பிறக்கணும், நீ தேவனுடைய பிள்ளை. அவனை இந்த ஸ்டெப்பு தான். அவனுக்கு போயிட்டு நீதியினுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் போதிக்க மாட்டார். நீ அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படிலாம் யாருக்கு ப்ரீச் பண்ண முடியாது? சொல்லுங்கள். பாவிக்கு ப்ரீச் பண்ண முடியாது. பாவிக்கு ஒரே ஒரு ப்ரீச்சிங் தான். என்ன? நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யூ மஸ்ட் பி born again, you must repent of your sins, the kingdom of God is very nearer. அதுதான் அவனுக்கு. அப்போது ஆண்டவர் தம்முடைய ஆவியின் மூலமாக நம்மை நடத்த வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள்ளே தேவ ஆவி வந்திருக்க வேண்டும்.
தேவாவி யாருக்குள் வரும் என்றால் தேவனால் பிறந்தவர்களுக்கு தான் வரும். எனவே தான் நிக்கோதேமுடன் இயேசு பேசுகிற பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஞானஸ்நானம் நம்ம பெற்றுக்கிட்டோம், நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம். மறுபடியும் பிறந்ததனுடைய வெளிப்பாடாக தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு இது ஒரு வெறும் சடங்கு தான். நம்ம செய்யோட செஞ்சு முடிச்சிட்டோம், இனி நம்ம நரகத்துக்கு போகாதபடி பரலோகத்துக்கு போயிடுவோம். ஒரு ஞானஸ்நானம் எடுத்த உடனே, அதை தொடர்ந்து ஒரு கம்யூனில் பங்கு பெற்ற உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, நவ் வி ஆர் born again. நீங்கள் born again ஆகிறத ஞானஸ்நானத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை சோதித்து பார்க்கணும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார், நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? எனவே முதலாவது தேவனால் பிறக்க வேண்டும். அல்லேலூயா, தேவனால் பிறக்க வேண்டும். இப்போது நமக்கு அடுத்த கேள்வி என்னென்னா, நாங்கள் எல்லாம் தேவனால் பிறந்தவங்க, நம்ம எல்லாரும் யாரும் நம்ம இல்லைன்னு மறக்க முடியுமா? இப்போ உங்கள் எல்லாரையும் கேட்டால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? தேவனால் பிறந்திருக்கீங்களா? எஸ் தான் சொல்லுவீங்க. இப்போ தேவனால் பிறந்தவங்கிறதுக்கு என்னங்க அடையாளம்? தேவனால் பிறந்ததுக்கு யோவான் ஒரு அடையாளம் சொல்கிறாரு பாருங்கள். அந்த அடையாளம் ரொம்பவும் டஃப்பாக இருக்கும். வாசிங்கள் 1 யோவான் 3:8 வாசிங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அதான் நாம் தேவனால் பிறந்தோன்னு சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம ஞானஸ்நானம் பெற்றாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், we have been born again, நமக்கு ஆவியெல்லாம் வந்துச்சு, now we are the children of God. எல்லாம் ரைட். எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே, கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணுமே. நம்ம தேவனால் பிறந்தோன்னு சொல்லிடுறோம். தேவனால் பிறந்ததுக்கு என்ன அடையாளம்? யோவான் ஒரு அடையாளம் சொல்கிறாரு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அதைத்தான் 1 யோவான் 5:18 திருப்பி சொல்கிறார், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஆனால் அதே யோவான் 1 யோவான் 2:1 என்ன சொல்கிறாரு பாருங்க, என் பிள்ளைகளே. என் பிள்ளைகள்னா யாரை சொல்கிறாரு? விசுவாச பிள்ளைகள் தான். சர்ச்சில் இருக்கிற சர்ச் மெம்பர்ஸ் தான், கான்கிரிகேஷனில் இருக்கிறவங்கள தான் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அங்க என்ன சொன்னார் அவரு? ஒருவன் தேவனால் பிறந்தவன் பாவமே செய்ய மாட்டான். அதுக்கு பிறகு எப்படி மறுபடியும் இங்கே எப்படி சொல்கிறாரு? அவன் பாவமே செய்ய மாட்டான்னு சொல்கிறார். அவன் பாவம் செஞ்சால் யாரும் கிடையாது, தேவனால் பிறந்தவன் கிடையாது. இங்கே சொல்ல, என் பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுங்கிறக்க இதெல்லாம் சொல்கிறேன். அப்படி நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்காக என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். அப்போ அவர் என்ன சொல்ல வரார்? ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவனாக இருந்தால், தேவனுடைய பிள்ளையாக மாறி இருந்தால், பாவம் அவனுடைய வாழ்க்கையினுடைய இயற்கையான ஒரு சுபாவமாக இராது. அது அவனுடைய வாழ்விலே தொடர்கதையாக இராது. அவன் அதில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க மாட்டான். அதற்காக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறை நடக்காதா, ஒரு தவறு நடக்காதா, ஒரு பிழை இருக்காதா, ஒரு வீழ்ச்சி இருக்காதா? இருக்கலாம். ஆனால் அவன் அந்த வீழ்ச்சியையும் அந்த பிழைகளையும் அந்த குறைவுகளையும் தன்னுடைய வாழ்க்கை முறையாக்கி கொள்ள மாட்டான். அதுவே அவனுடைய வாழ்விலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதாக இராது. அவன் ஒரு தவறு செய்கிற பொழுது அந்த தவறுக்காக வருந்தி ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது அந்த தவறிலிருந்து வெளியே வருவதாக கிருபையும் கேட்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னியும். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறான்? இது மாதிரி என்னை தப்பு பண்ணாதபடிக்கு என்னை நீர் சரியாக வைத்துக்கொள்ளும் ஜெபிக்கிறான். ஏன்னா அவனுக்கு பாவத்தின்படி வாழ வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. அவனுடைய சுபாவம் மாறி இருக்கு. அவனும் விழ நேரிடலாம், ஆனால் விழுந்த இடத்துல கிடக்க மாட்டான், அவன் எழுந்துருவான். ஆனால் அந்த பாவி என்ன பண்ணுவான்? ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு அடுத்து இன்னொரு குட்டி, என்ன பன்றிக்குட்டி, ரெண்டும் ஒன்றா போயிட்டுருக்கிற இடத்துல ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு சாக்கடையில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்களா. இப்போ என்ன நடக்கும்? ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? அதுவும் விழுந்துச்சு, பன்றிக்குட்டி அதுவும் விழுந்துச்சு. பன்றிக்குட்டி என்ன பண்ணும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சரியான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார், பசுமையான புல்வெளி. என் வாழ்க்கையில் எத்தனையோ சாக்கடைகளை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது மாதிரிப்பட்ட ஒரு சூப்பர் சாக்கடையை, என்ன அழகான நாற்றம், நல்ல விதமாக எனக்கு இங்கே தங்கியிருந்து தாபரித்திருந்து நன்றாக என்ஜாய் பண்ண வாய்ப்பு கொடுத்துக்குவான். ஆனால் ஆட்டுக்குட்டி மட்டும் என்ன பண்ணாது? அதில் போய் விழுந்தா
உடம்பெல்லாம் காயமடைந்தால் கூட வெளியே வர்றதுக்கு தான் என்ன செய்யும், இட் வில் டேக் மோர் எஃபர்ட்ஸ். ஏன்னா அது ஆட்டுக்குட்டி. அப்போ வீழ்ச்சி பண்டிகை நடக்கும், ஆடுகம் நடக்கும். வித்தியாசம் என்னவென்றால் பன்றி விழுந்த இடத்துல கிடக்கும், ஆடு என்ன செய்யும். அதுதான் பாவிக்கும் இந்த தேவனால் பிறக்காதவர்களுக்கும் பிறந்தவங்களுக்குள்ள வித்தியாசம். நான் தேவனால் பிறந்தவர்களாக அறியப்பட்ட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட கமிழில் கலந்து கொண்டு நிறைய பேரை பார்த்தீங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பாவத்தில் விழுந்த கதையை தான் சொல்லுவாங்க. ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பக்கத்தில் போனால், பிரதர் உங்ககிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும். என்ன மேட்ரு? போன வருஷமும் இந்த மேட்டர் தான் சொன்னார், அதுக்கு முந்தின வருஷமும் அந்த மேட்டர் தான் சொன்னார். முடியல பிரதர், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குற முடியலை. நீ தேவனால் பிறக்கலாம் முடியாதையா, நீ தேவனால் பிறக்கல. ஏன்னா அந்த பாவம் உனக்கு கண்டினியூ ஆகுது, ரிப்பீட் ஆகுது. ஏன்னா நீ பாவ சுபாவத்தில் தான் இருக்கிற. தேவனால் பிறந்தால் அது தொடர்கதையாக இருக்காது. எனவே உண்மையாக மறுபடியும் பிறந்தவர்கள் தொடர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்தாலும் அதுக்காக என்ன செய்வாங்க, தப்பு பண்ணிட்டோன்னு ஆண்டோடைய சமூகத்தில் தாவீதை போல விழுந்து அழுது புரண்டு கண்ணீர் விட்டு அவள் வெளியே வருவார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், தொடர்ந்து பாவத்தில் விழாதபடிக்கு அவர்களை வலிமைப்படுத்தி பரிசுத்த வழியில் நடத்துவார். அது அவருடைய இயற்கை சுபாவம் அல்ல. அவர்களுக்கு தேவனுக்கு எதிராக செயல்படுகிறதான எண்ணம் கிடையாது. அப்படி செயல்படுவதில் அவர்களுக்கு மன விருப்பமும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, நிர்பந்தம், ஏதோ ஒரு நெருக்கடி சில நேரங்களிலே வாய் தவறி பேச வைத்து விடுகிறது, ஒரு தப்பிதமான சுபாவத்தை வெளிப்படுத்த வைத்து விடுகிறது, தவறான ஒன்றை ஆசைப்பட வைத்து விடுகிறது, தவறான ஒரு செயல்பாட்டுக்குள் போக வைத்து விடுகிறது, வேண்டாம் என்று விலக்கி வைத்திருந்த ஒரு பழக்க வழக்கத்தில் இன்னும் போக நேரிட்டு விடுகிறது. ஆனால் அது அவர்களுக்கு விருப்பமானதல்ல. இப்படி தான் வாழ முடியும், வேற வழி கிடையாது. அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்வாங்க, they will try to come out by the grace of God. அதுதான் அந்த வித்தியாசம். எனவே தேவனால் பிறந்தவர்கள் பாவம் என்கிற விஷயத்தில் தொடர்ந்து செல்ல மாட்டாங்க. அது அவங்களுடைய இயல்பான சுபாவம் அல்ல. ஒருவரிடத்துல எத்தனை வருஷம் பார்த்தாலும் அதே கோபம், அதே எரிச்சல், அதே வெறுப்பு, அதே கசப்பு, அதே காய்மாறுதல் இருக்கிறாருன்னா அவர் எவ்வளவுதான் ஆவியில் நிரம்பினாலும், எவ்வளவுதான் அபிஷேகத்தை நிரம்பினாலும், ரியாலிட்டி என்னன்னு சொன்னால் இவருக்கு இன்னும் என்ன நடக்கலை, பானகன் எக்ஸ்பீரியன்ஸு நடக்கவே இல்லை. எனவே தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டாள். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 8:47 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுற பாவம் செய்கிற, அதாவது தேவனால் பிறந்தவன் அவனுக்கு என்ன நடக்கிறது, he has the ears to listen the voice of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். அவனுக்கு ஒரு இயற்கை இயல்பு வருகிறது. ஊர் உலகத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறத விட இவன் இப்போ என்ன செய்கிறான், ஆண்டுடைய சத்தத்துக்கு. நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப் வழியா, ஃபேஸ்புக் வழியா, யூடியூப் வழியா, கூகுள் வழியா, இன்னும் என்னென்ன சோசியல் மீடியாஸ் இருக்கோ இதன் வழியாக வருகிறத தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. எப்போ வாட்ஸ்அப் மணி அடிக்கும், எப்போ யூடியூப் மணி அடிக்கும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ யாராவது இதை அனுப்பியிருப்பாங்க, இதையே தான் மனசில் வச்சுருக்கிறோம். இரவும் பகலும் ஸ்மார்ட் ஃபோனோடு தான் என்ன செய்கிறோம், வாழுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளெல்லாம் கடமைக்காக தான், இது தான் விரும்பி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் விரும்பி செய்கிறோம். ஆனால் வசனம் படிக்கிறது, பைபிள் படிக்கிறது, கேட்குறதெல்லாம் ஒரு கடமை. காரணம் என்னோட பானகன் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை. பானகன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த வார்த்தையின் மேலே ஒரு பெரிய பசி தாகம் உருவாகும். எனவே தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாள். இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 யோவான் 5:4 வசனத்தையெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கணுங்க. உலகம், the world is evil. கலாத்தியர் 1:4 அதை தான் சொல்லி, இந்த பொல்லாத பிரபஞ்சம், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை இசைந்து போகிறதல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் உலகத்துக்கு ஏற்றபடி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா வாழ்க்கை முறையும் உலகத்துக்கு ஏற்ற விதமாக இருக்குது. ஆனால் அவர்கள் சொல்லிக்கொள்ள நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று இல்லையா? இல்லை. உலகத்தை ஜெயிக்கிறவங்க தான் ஆவிக்குரியவர்கள். உலகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற எல்லா கலாச்சாரத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறதை, உலகம் காட்டுகிற எல்லா வழியிலும் நம்ம போகிறதில்ல, உலகம் காட்டுகிற எல்லா விதமான கல்ச்சருக்குள்ளேயும் நம்ம போகிறதில்ல, உலகம் காட்டுகிற எல்லா விதமான ஃபேஷனுக்குள்ளேயும் நம்ம என்டர் ஆகிறதில்ல. ஏன்னா நம்ம ரொம்ப கவனித்து பார்க்குறோம், கிறிஸ்டியன் கல்ச்சருக்கு உட்பட்டு வந்தால் தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணணும். தகுதியான முறையில் இருந்தால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றும் உலகத்திற்கு ஏற்றவர்களாக இருந்து கொண்டு தங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம், வி ஆர் ஸோ ஸ்பிரிச்சுவல், வி ஆர் ஸ்பிரிட் ஃபில்டு பீப்புள். இல்லை, தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆக இந்த மாதிரிப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறவன் தான் தேவனால், இந்த தேவனால் பிறந்தவர்களைத்தான் தேவன் வழி நடத்துவார். அல்லேலூயா. அனுதின வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் ஒருவனை நடத்த வேண்டும் என்றால் அந்த நடத்துதலுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் இந்த அனுபவம். முதலாவது பேசிக்கா, ஐ எம் எ born of God, ஐ ஹவ் been born of God, ஐ ஹவ் born from above, ஆண்டவரால் பிறந்திருக்கிறேன். அடுத்தபடியாக
நேரம் குறைவாக இருக்கிற, ஆனால் உங்களுக்கு நான் 3 முக்கியமான தலைப்புகளை மட்டும் சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். எப்பொழுது when we will be able to be led by the Holy Spirit, பரிசுத்தாவி எப்படி நடத்தப்படுவோம்? பரிசுத்தாவியில் நடத்தப்பட வேண்டும் என்றால் எதை செய்யக்கூடாது, எங்கெல்லாம் போகக்கூடாது, எந்த மாதிரி ஆசைப்பட, இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுறதில்ல. எதையெல்லாம் நான் செய்யணும், எதை நான் எட்டணும், எங்கே நான் ஓடணும், எந்த இலக்கை நான் அடையணும், அந்த விதமாக ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிறவள்ள அவர்களைத்தான் தேவன் நடத்துகிறார். தேவன் விதித்த இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு, அப்போஸ்தலன் பவுல் சொல்வார்கள் பிலிப்பியர் 3:14 இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவனுக்குரிய காரியங்களிலே நீங்கள் கவனம் வைத்து அவைகளை அடைவதற்கு நீங்கள் நாடுகின்ற பொழுது அதனுடைய விளைவாகத்தான் ஆவியால் நடத்தப்படுகிற அனுபவத்தை பெறுகிறீர்கள். அதனுடைய விளைவாகத்தான் ஆவிக்குரிய அனுபவத்தை பெறுகிறீர்கள். 3 முக்கியமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் தேடுவீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது you can feel that you are led by the Holy Spirit. ஏன்னா இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தியதான் ஆக வேண்டும். இட் இஸ் a compulsion, it's a must, that must happen. 3 காரியம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரதான ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், வேதம் என்ன சொல்லுது? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற, அப்படின்னா மனுஷர்களுக்கு நம்ம ஓரளவுக்கு இருந்தாலே அவங்க நம்மளை பாராட்டுவாங்க, அப்படி தானே? ஓரளவுக்கு அவங்க விரும்புகிற மாதிரி இருந்தாலே போதும். ஆனால் அவருக்கு ஏற்றபடி நம்ம இருக்கணும். அதை தான் லேவியராகமம் 20:26 பார்க்குறோம். as I am holy you must also be holy. முதலாவது ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்தை நாம் நாடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஹோலியாக நிறுத்தணும். இந்த பரிசுத்தமாகுதல், இந்த சாங்டிஃபிகேஷன், இந்த கான்சிக்ரேஷன் இருக்குது பாருங்கள். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒரு பரிசுத்தமாகிற என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்பொழுதே அவன் ஹோலி ஆகிறான், பரிசுத்தவன் ஆகிறான். பரிசுத்தவன் ஆகிறதுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவ்வளோதான். புரிகிறதா? ஒரு மனிதன் பரிசுத்தவான் என்று வேதத்தினால் அழைக்கப்படுவது எதனுடைய அடிப்படையில் என்றால், அவன் எந்தெந்த விதமாக பரிசுத்தமாக வாழ்கிறான், எந்த பரிசுத்தமாக செய்கிறான் அடிப்படையில். ஆண்டோடைய பார்வையில் if we are united with Christ, if you are joined with Christ, if you are with Christ, அதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது நாம் எப்படி பார்க்கப்படுகிறோம்? பரிசுத்தவானாக பார்க்கப்படுவோம். என்றால் 1 கொரிந்தியர் 1:31 என்ன சொல்லுங்கன்னா, Jesus is our holiness, Jesus is our wisdom, He is our redemption, He is our righteousness. அப்போ அவர் பரிசுத்தம். இப்போ அவரும் நானும் யார்? அவர் நானும் யார்? அவர் பரிசுத்தம், நான் அவரும் இணைந்திருக்கிறோம். இப்போ நான் யார்? அதான் பரிசுத்தவான். இதான் ஹோலி, இல்லையா? இதான் செயின்ட். எனவே தான் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கும் பைபிள் சொல்லுது. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கும் என்ற என்ன அர்த்தம் சொன்னால், இயேசுவோடு இணைந்தவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கும். இது முதலாவது. ஒரு மனுஷன் எவ்வளோ பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற ஒரே அனுபவத்தில், உதாரணமாக ஒரு மனுஷன் இது போன்ற ஒரு கூடுகை வரான். இப்போ மணி என்ன ஆகுது? ஒரு 8:35, 8:34 வரைக்கும் பாவியாக இருந்தான். ஆனால் பிரசங்கத்தை கேட்டு 8:35 அவன் தன்னை ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறான். இப்போ இவன் யாராக மாறிட்டான்? பரிசுத்தவான். அதுக்காக இவனிடத்தில் இருந்த தவறான சுபாவம் எல்லாம் போயிடுச்சா? எல்லா கேரக்டரும் போயிடுச்சா? ஒன்றும் போகலை, எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஒன்று தான் நடந்திருக்கு. என்னது? இவன் இயேசுவோடு இணைந்து கொண்டான். அதற்காக இந்த 1 நிமிடத்துக்குள்ளே அவனிடத்தில் இருந்த தவறான சுபாவங்கள் எல்லாம் போயிடலை. அந்த 1 நிமிடத்துக்குள்ளே அவனுக்கு இதெல்லாம் நல்ல சுபாவம் வரல. என்ன ஆச்சுன்னு தெரில. வீட்டுக்காரர் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனார், போயிட்டு வரவள்ள அப்படியே செயின்ட் ஆகிட்டார். அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அதனால தான் நிறைய வீட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கூட சுபாவம் மாறலை. சில குடும்பங்களில் கனவுலும் அதான் சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரம்மா ஐயோ போகாத ஜப கூட்டம் இல்லை, இரவு கூட்டத்துக்கு போகிறாங்க, பகல் கூட்டத்துக்கு போகிறாங்க, அதிகாலை கூட்டத்துக்கு போகிறாங்க, மதிய கூட்டத்துக்கு போகிறாங்க, போகாத கூட்டமே இல்லை. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு வார்த்தை சொன்னால் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்குற பழக்கமே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் எகிரி விழுறான். என்ன ஒரு மனுஷனே மதிக்கிறதில்ல. எத்தனை பைபிள்ஸ் படிக்க போய் என்ன பிரயோஜனம்? இதில் வேற என்னையும் கூப்பிட்றான். நீ கெட்டது போதாதுன்னு என்னையும் கூப்பிட்ற. நீ அவ்வளவு ஜப கூட்டத்துக்கு போய் உங்ககிட்ட என்ன நடந்தது? அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த அகம்பாவம், அந்த ஆணவம், அவங்க அப்பா அம்மாவிட்ட சோந்தரித்த அத்தனை தவறான சுபம் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் போகலை. இதில் வர என்னையும் ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்றான். ஐயோ நான் இந்த அளவில் இருந்துட்டு போகிறேன், நீ போய் என்ன நடந்ததுங்கிறது நான் பார்க்குறேன், எனக்கு அது என்ன செய்வாய். அப்போ எவ்வளவு தான் ப்ரேயர் மீட்டிங் அங்கங்கே போனாலும் என்ன நடக்க மாட்டேங்குது?
அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் கூட்டத்துக்கு போனார், பிரசங்க கேட்டார், இறுதியில் வந்து இயேசு கிறிஸ்து என்னை ஒப்பு கொடுத்துறாரு. இப்போ வீட்டில் வந்து சொல்கிறார், நான் யாராக வந்திருக்கேன் தெரியுமா? பாவியாக போனேன், இப்போ யாரை வந்திருக்கிறேன்? நான் இப்போ பரிசுத்தவானாக வந்துட்டேன். அம்மா சொல்கிறாங்க, பார்க்கலாம் அப்படி சொன்னால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் இந்த மனுஷன் அதே மாதிரி தான் இருக்கிறார். ஒரு மாற்றமே இல்லை. என்னையா பரிசுத்தவான் ஆகிட்டேன்னு சொன்னேன், நேற்றுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன பார்த்தேனோ அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவர் பரிசுத்தவானா பாவியா? நியாயமாக பதில் சொல்லுங்கள், அப்படின்னு சீக்கிரம் முடிச்சுடுவேன். இப்போ இவர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்து சொன்னார், நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன், பாஸ்டர் சொல்லி அனுப்புனார், நீ இப்போ யாராக மாறிட்ட? தேவனுடைய பிள்ளை ஆகிட்ட. நவ் யூ ஆர் ஹோலி, யூ ஆர் அ செயிண்ட். நான் பரிசுத்தவானாகி வீட்டுக்கு வந்துட்டேன். பாவியாக போனேன், 7:34 வரைக்கும் பாவி, 7:35 யாராக மாறிட்டேன். 7:30 இப்போ டைம் என்னது? 8:35 இல்லை. அதை வர நான் அப்பத்துலேருந்து தப்பாக சொல்லிட்டு இருக்கேன். யாராவது சுட்டி காட்டினீங்களா? பிரசங்கம் பண்ணுற சூழல்களில் டைம் என்னங்கிறத விட சரியாக நிதானிக்காமல் சொல்லிட்டோம். ஒருத்தர் கையை வைத்து காமிச்சிக்கலாம், தப்பாக சொல்கிறீங்கன்னு. வீணா மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் சொல்லுவீங்க, எப்போ அவர் பிரசங்கம்லாம் இவ்வளோ பண்ணார்ல, டைம் என்னங்கிற கூட அவருக்கு தெரில. அதில் வேறு எதிரில் வச்சுருக்கிறார். இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அது வேறு ஊரில் வேறு ஒரு கொண்டு வந்து வச்சுருக்காரு. 8:35 ஆன பிறகு 7:35 சொல்கிறார். இது கூட தெரியாத மனுஷன் என்ன பிரசங்கம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும். 8:34 வரைக்கும் பாவியாக இருந்தவர் இப்போ பாச சொல்லி அனுப்புகிறார், நீ இப்போ யாராக மாறிட்ட? தேவனுடைய பிள்ளையாக மாறிட்ட, கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார். வீட்டில் வந்து சொன்னால் அந்த அம்மா ஏற்றுக்க மாட்டேங்கிறான். நேற்று பார்த்ததெல்லாம் உங்கள்கிட்ட அப்படி தான் இருக்குது, நீ ஒன்றும் மாறலை, நீ மாற மாட்ட, திருந்த மாட்ட, நீ திருந்துற ஜென்மமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நியாயத்தை. இவர் பாவியா பரிசுத்தவானா? நீங்கள் தயங்குறத பார்த்தா உங்கள் நிலைமை மேலே உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது போல இருக்கு. பாவியா? ஆமாம், இல்லைங்க, அவர் பரிசுத்தவான் தான். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே அத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. இது ஒரு ஆவிக்குரிய ரீதியாக தேவனுடைய ஒரு நியாயம். ஒரு மனுஷன் இயேசுவோடு இணைக்கப்பட்டதுனால அவர் பரிசுத்தம், அதனால் அவன் இணைக்கப்படுறான், அவரும் பரிசுத்தவான் ஆகிட்டார். ஆனால் இரண்டாவது பரிசுத்தமாகுதல் ஒன்று இருக்குது, செகண்ட் சாங்டிஃபிகேஷன். அது என்ன தெரியுமா? இவனை ஆண்டவர் அறிவிச்சிட்டார், நவ் யூ ஆர் ஹோலி. ஏன்னா ஐ எம் ஹோலி, என்னோட இணைக்கப்பட்டதுனால நீ யார்? பரிசுத்தவான். ஆனால் இப்போ நான் உனக்கு என்ன ஜனங்களுக்கு முன்னால் பரிசுத்தவானாக மாற்றி காண்பிக்கணும். அதனால் தொடர்ந்து என்னோட ஐக்கியமாக இரு, என்னை தேடு, நான் சொல்கிறத கேளு, அதை சிந்தி, நீ அதை தியானி. இப்போ நீ யாராக மாறிக்கொண்டிருப்பாய்? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு நாளில் அவர் பரிசுத்தவான் ஆகலை, ஆனால் ஆண்டோடைய பார்வை வரையார். ஒருவேளை 8:34 பிரசங்க கேட்டு 8:35 ஒப்பு கொடுத்து 8:38 வீட்டுக்கு போகிறவங்கள ஹார்ட் அட்டாக் வந்தேன். உங்களுக்கு யாருக்கும் வர பயப்படாதீங்க. உதாரணமாக சொல்லக்கூடாதா? சரி, ஹார்ட் அட்டாக் வந்தால் இவர் எங்கே நரகத்துக்கு போகிறா பரலத்துக்கு போகிறா? டவுட்டு தான். அதனால் இன்னொரு பகல் கூட்டம் போட்டு தான் உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணணும் போல இருக்குது. சரி, நான் சொல்கிறேன், நிச்சயமாக எங்கே தான் போய் சேருவார். அந்த சிலுவையில் தொங்கினவன் கடைசியில் என்ன சொன்னான்? உங்களுடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது, ஆமாம், அவன் என்ன பெரிய சாட்சி வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு? ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டது இன்று நீ என்னுடன். அப்போது முதலாவது என்பது, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னை பரிசுத்தவானாக்குற. அதற்கு பிறகு என்னவென்று சொன்னால், அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தவானாகிறேன். ஒவ்வொரு நாளும் அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான், ஆனால் கால்களை என்ன செய்யணும்? கழுவணும். பரிசுத்தவானாக என்னை ஆண்டவர் அறிவித்து விட்டார், டெக்ளேர் பண்ணிட்டார். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன பரிசுத்தவான் ஏற்றுக்குவார், மனுஷன் ஏற்றுக்க மாட்டான். அப்படி தானே இந்த மனைவி ஏற்றுக்கல, பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த மனைவியே நம்பும் விதமாக இவரை பரிசுத்தவான் ஆக்க வேண்டியிருக்கு. அது எப்படி நடக்கும்? இவர் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே என் மனைவி நம்ப மாட்டேங்கிறா, என் சொந்தக்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, என் சபைக்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் பரிசுத்தவான் சொன்னால் ஒருத்தன் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நீர் என்னை பரிசுத்தவானாக மாற்று ஆண்டவரே. அவர்கள் நம்பும் விதமான ஒரு பரிசுத்தவான மாற்றம் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் என்னோடு பேசி பழகி என்னை நடத்தி என்னை சிந்திக்க வைத்து என்னை யோசிக்க வைத்து என்ன செய்கிறார்? என்னை பரிசுத்தவனாக ஒவ்வொரு நாளும் மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த ப்ராசஸ் எதுவரை நடக்கும் தெரியுமா? டில் ஐ டை. சாகிற வரைக்கும் நான் பரிசுத்தவானாய் கொண்டே தான் இருப்பேன். சாகிற முந்தின நிமிஷத்துக்கு கூட பரிசுத்தமாகும்படியான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த பரிசுத்தமாகுதலை ஒவ்வொரு நாளும் நான் தேட வேண்டும். என்ற பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை தரிசிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது. குடும்ப தேவைகள் இருக்கிறது, பண தேவைகள் இருக்கிறது, சரீர தேவைகள் இருக்கிறது, பலவிதமான தேவைகள் மத்தியில் இருக்கிறேன். அவைகளெல்லாம் நெருக்கிறது.
ஆனாலும் மேலான ஒன்றை தேடுகிற பொழுது மற்றவைகளெல்லாம் நம்ம கூட கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தவானுக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தவானுக்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும், என்னிடத்தில் எவைகள் இருக்கக்கூடாதோ அவைகள் இருக்காமல் இருக்க செய்யும், எவைகள் இருக்க வேண்டுமோ அவை இருக்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அவனைத்தான் ஆண்டவர் ஆவியினால் நடத்துவார். ஏன்னா அவர் ஆவியினால் நடத்தலைன்னா அவன் பரிசுத்தவானாக தன்னை காண்பிக்கவே முடியாது, சாட்சியாக வாழவே முடியாது. அல்லேலூயா. எனவே தான் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆம் அருமையானவர்களே, தேவ ஆவியால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு நிறைய பேர் ஆவியால் நடத்தப்பட விரும்புகிறாங்க. எதுக்கு? பாஸ்டர் ஐயா, இந்த வீடு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அதில் வில்லங்கம் எதாவது இருக்கா, வாங்கின பிறகு ஏமாற்றப்பட சூழ்நிலை வருமா, நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு நடத்துதல் சொல்லுங்கள் அப்படிமா. என் பொண்ணு அந்த பையனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, என் பையனுக்கு அந்த பொண்ணை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இந்த வியாபாரத்தை தொடங்கலாமா தொடக்கக்கூடாதா, நான் அரபு நாட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இதுக்கு தான் எதை தேடுவாங்க? நடத்துதல் தேடுவாங்கல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா, ஒரு நாள் சாப்பிடாம எங்களுக்காக இருந்து உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் ஆவியானவருடைய நடத்துதல் என்பது அனுதின வாழ்க்கையில் மிக முக்கியமாக எதற்கு தேவைப்படுகிறது? டு பிகம் ஹோலி. ஆண்டவரே, இன்றைய வாழ்வு என்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தவானுக்குரிய வாழ்வாக இருக்கும்படியாக எனக்கு உதவி செய்யும். நான் ஒரு பலவீனமானவன், இந்த உலக சூழ்நிலை அழுத்தப்படுகிறவன், சூழ்நிலைகளினாலே பாதிக்கப்படுகிறவன், என்னை நீர் தயவாக நடத்தும் என்று சொல்லுகிற பொழுது அவனைத்தான் தேவ ஆவியானவர் நடத்துவார். அந்த ஆவியானவரால் அவன் நடத்தப்படுகிற பொழுது அவன் மாம்ச கிரியைகளை நிறைவேற்றாமல் இருப்பான். நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். தேவ ஆவியால் நடத்தப்படுகிற பொழுது மாம்சக்குரியைகள் நடைபெறாது. புரிகிறதா? இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நான் சொல்லி முடிக்கிறேன். செகண்ட்லி, ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுற வேளை ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு சொன்னால், ஆண்டவரே, என்னை சந்தோஷம் உள்ள ஒரு மனுஷனா நிறுத்தும். 1000 பிரச்சனை நமக்கு இருக்கலாம், நிறைய கஷ்டம் இருக்கலாம், ஆனால் நான் துக்கமாக இருக்கிறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் அழுது கொண்டே இருப்பதனால யாருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஐ மஸ்ட் பிகம் எ சேர்ஃபுல் பர்சனாலிட்டி, சேர்ஃபுல் பர்சன். ஆண்டவர் என்னை ஒரு சந்தோஷம் உள்ளவராக மாற்றும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் யாரையும் சந்தோஷப்படுத்த முடியலை. கணவனால் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலை, மனைவியால் கணவனை சந்தோஷப்படுத்த முடியலை, பெற்றோரால் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த முடியலை, பிள்ளைகளால் பெற்றோரை சந்தோஷப்படுத்த முடியலை. சந்தோஷப்படுத்த முடியாதனுடைய பேசிக் ரீசன் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்கல்ல, பானையில் இருந்தாதான் அகப்பையில் வரோம் இல்லையா? பானையில் இருந்தாதான் பானையில் வரோம். இவர் ஏன் உங்களுக்கு சந்தோஷம் தரல தெரியுமா? சில கணவர்களால் மனைவி சந்தோஷமே இல்லை, துக்கம் மட்டும்தான் கிடைக்கிது. அதுதான் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட இருக்கிறத தருகிறார். நீங்கள் வேணும்னா வாங்கிங்க, வேண்டாம்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவரை போட்டு ரொம்ப புண்படுத்தாதுங்க. என்னையா உங்ககிட்ட வந்து எனக்கு சந்தோஷம்லாம் போயிடுச்சுன்னு சொன்னால் சந்தோஷம் இல்லாத மனுஷன்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு என்ன தர முடியாது. நீங்கள் என்ன தான் வந்து கூக்குரல் போட்டாலும், என்ன தான் அழுதாலும் புலம்புனாலும், நீ எல்லாம் மனுஷனா அப்படிலாம் கேட்டாலும் அவருக்குள்ளே இருக்கிறது அவ்வளோதான். அவருக்குள்ள சந்தோஷம் இல்லைங்க. இன்வார்ட்லி ஒரு மனுஷன் வந்து ஜாய்ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னால் அவன் யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. எனவே தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது யோவான் 15:11 வாசித்து பார்க்கும் பொழுது நிறைய டாபிக் பேசுகிறார், நிறைய காரியங்களை சொல்கிறார். நீங்கள் எல்லாம் என்னோட இணைந்து இருக்கணும். we must be together, well united. ஏன் தெரியுமா? அப்போது உங்கள் சந்தோஷம் நிலையாக இருக்கும், அது நிறைவாக இருக்கும். எதுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்? அந்த சந்தோஷம் நீங்கள் மற்றவங்களோட என்ன செய்ய முடியும்? ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும், அதனுடைய விளைவாக வருகிற சந்தோஷத்தை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தில் வாழ்வதன் விளைவாக இருதயம் சந்தோஷமாக்கப்படுகிற பொழுது அந்த சந்தோஷத்தை கொண்டு தான் நீங்கள் மற்றவர்களை சந்தோஷமாக்க முடியும். ஏன் தவறான சுபாவம், ஏன் தவறான குணம், ஏன் இந்த வெறுப்பு, ஏன் இந்த விரோதம், ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த எரிச்சல், ஏன் இந்த அகம்பாவம், எல்லாரும் அடிப்படை என்ன தெரியுமா? ஹார்ட் வந்து சேர்ஃபுல்லாக இல்லை, சந்தோஷமாக இல்லை. அதனால தான் கடுகடுப்பாக பேசுது, கோபமாக பேசுது, எரிச்சலாக பேசுது, வெறுப்பாக பேசுது, விரோதமாக பேசுது. சந்தோஷம் இல்லை. ஆனால் அது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த சந்தோஷத்தினால மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த விரும்பினா, ஆண்டவரே என்னுடைய மனைவியை சந்தோஷமாக வைப்பீராக, என் பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக வைப்பீராக, எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வைப்பீராக. இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை சந்தோஷமாக வையும். ஏன்னா என்ன சந்தோஷமாக வைக்காமல் அவங்களெல்லாம் நீர் சந்தோஷமாக வைத்தாலும் நான் அவங்க சந்தோஷத்தை கெடுத்துருவேன்.
எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் சந்தோஷமாக வையும். ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் எல்லாருடைய சந்தோஷம் என்ன பண்ணிடுவேன், காலி பண்ணிடுவேன். அதனால் முதலாவது ஆண்டவரை என்ன சந்தோஷமாக வையும். நம்ம ஹார்ட் வந்து சந்தோஷமாக இருந்தால் எல்லாட்டையும் என்ன செய்வோம். ஒரு பையன் ஒரு நாளைக்கு பேனாவை தொலைச்சிட்டான். தொலைச்ச உடனே உடன் படிக்கிற பையன் கேட்குறான், டேய் உங்கள் அப்பாட்ட எப்படிடா நீ சொல்லுவ பேனாவை தொலைச்சதை? அவர் என்ன செய்வாடா, அடிப்பாரா ஒன்று அப்படின்னு. அது ஒன்றும் தெரிலடா, அவர் ஆஃபீஸ்லேருந்து எப்படி வர்றார் அதை பொறுத்தது. ஆஃபீஸில் அவர் வந்து சந்தோஷமாக வந்தால் இதுக்கெல்லாம் போய் ஏன்டா நீ ஒரி பண்ணிக்கிற, ஒரு பேனா போனால் 9 பேனா வாங்கி தரேன் பார். அவர் அங்கே ஏதாவது டென்ஷனில் வந்தார், உருப்படாமல் போகிறவனு எனக்கு வந்து பிறந்த பாரு. எத்தனை பேனாடா ஆஃபீஸ்லேருந்து எடுத்தாந்து கொண்டு கொடுத்தேன், எத்தனை பாக்கெட்டாக ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன்டா, அத்தனையும் தொலைச்சிக்கிட்டே இருக்கிறேன். எங்கடா போய் நான் ஆஃபீஸில் எவ்வளோ பேனாடா எடுக்க முடியும்? அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூலில், ஆமாம், வாத்தியார் சொல்லி அனுப்புகிறார், உங்கள் பையன் பக்கத்து பையனுடைய பேனாவை திருடிட்டான் அப்படின்னு. இவரை கூப்பிட்டு, பேரண்ட்ஸை கூப்பிட்டு இது பண்ணுறவல்ல, இவருக்கு ரொம்ப டென்ஷன். உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கடா, உனக்கு என்னடா குறை வச்சேன்? ஒவ்வொரு நாளும் நான் அலுவலகத்திலேருந்து பாக்கெட்டாலடா எடுத்துகிட்டு வரேன், அதெல்லாம் இருக்கும்போது ஏன்டா பக்கத்து பையன்கிட்ட திருடினேன்? நான் பெரிய திருடேன், நான் பாக்கெட்டாக திருடேன், ஏன்டா சிங்கிள் பேனாக போய் திருடி கெட்ட பேரை ஏற்படுத்துகிறேன்? அப்போ என்ன பார்க்குறோம், அந்த பையன் சொன்னான், அவர் வந்து அங்கேருந்து வரவில்லை, நல்ல விதமாக வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அவனுக்கு வந்து கஷ்டம், அந்த பேனா தொலைச்சினுடைய விளைவாக நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறது எதை பொறுத்தது? அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் மூலம் சந்தோஷம் மாறணும். ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்த விரும்பணும், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே மனைவியை சந்தோஷப்படி சொல்லாதீங்க, என்னை சந்தோஷப்படும். நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த உங்கள் மனைவியை நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுங்க. குறைஞ்சபட்சம் துக்கப்படுத்தாமலாவது இருப்பீங்க, குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவீங்க, துக்கப்படுத்தாலாவது இருப்பீங்க. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை சந்தோஷமாக்கும் ஆண்டவரே. சங்கீதக்காரர் சொல்லுகிற 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு திராட்சை ரசமும் தானியம் பெருகி இருக்கிற காலத்தை சந்தோஷத்தை பார்க்கலாம், தேவனே என்னுடைய இருதயத்தில் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இறுதியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஸ்ட்ரெங்தன் மீ, மேக் மீ பவர்ஃபுல். ஏன்னா நான் பாவத்தை ஜெயிக்கணும், பாவம் நெருங்கி நிற்குது, பாவத்துக்கு விரோதமாக போராடுவதற்கு என்னை அழைத்திருக்கிறேன். எபிரேயர் 12:4 சொல்லுகிறது, ஸ்ட்ரெங்தன் மீ லார்ட். எனவே தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசம், கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தில் என்ன செய்யுங்கள், உங்களை பலப்படுங்கள், பி ஸ்ட்ரெங்தன் இன் கிரைஸ்ட். ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, அது பத்தாத ஆண்டவரே, ஒழுங்குமுறையோட வாழணுங்கிற எண்ணம் இருக்குது, அது பத்தாத ஆண்டவரே, ஸ்ட்ரெங்தன் மீ. பரிசுத்த ஆவியினால் என்னை பலப்படுத்தும். ஒரு வல்லமை உணர்கிறதல்ல, ஒரு வல்லமையை நான் என்ன செய்யணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். என்னை பாவத்தை எதிர்த்து நிற்கும்படியான ஒரு வல்லமையுள்ளவராக மாற்றும். என் சுயம் எல்லாவற்றை விட பலம் நிறைந்ததாக இருக்கிறது. எதை நான் ஜெயித்தாலும் என்னுடைய சுயத்தை ஜெயிக்க முடியல. எனக்குள்ளிருந்து தவறான எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் தவறான சுபாவங்களும் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. நான் பைபிள் படித்தாலும், ஆராதனை பண்ணாலும், சர்ச்சுக்கு போனாலும், ஊழியம் பண்ணாலும் இந்த செல்ஃபை என்னால் ஜெயிக்க முடியல. ஆண்டவரே, கைண்ட்லி கிவ் மீ த பவர் டு ஓவர் கம் தட். நான் என்னுடைய சுயத்துக்கு அடிமையாகாதபடிக்கு, சுயத்திற்கு இசைந்து போகாதபடிக்கு, உமக்கு பிரியமாக வாழும்படியாக என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. 3வது, ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற அழுத்தத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது. இந்த உலகம் காண்பிக்கிறவர்களை என்னால் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. இந்த உலகம் பின்பற்றுகளை என்னால் பின்பற்றாமல் இருப்பது கடினமாக இருக்கிறது. கிவ் மீ மோர் பவர் so that I will be able to stand against this evil world. இவ்விதமாக மேலானவைகளுக்காக நீங்கள் கேட்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அங்கே மாம்சத்தினுடைய கிரிகள் நிறைவேறாது, ஆவியின் கிரிகள் நடைபெறும். 3 முக்கியமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் முன்னெடுத்து செல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இவ்வளவு நிலைமைகளை வச்சுட்டு அவன் எதற்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறான், இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறான், பரிசுத்தத்துக்கு கொடுக்குறான். 2வது, மற்றவர்களை சந்தோஷமாக வைப்பதற்கு தேவையான ஒரு சந்தோஷமான இருதயத்திற்கு கொடுக்குறான். இந்த உலகத்தினுடைய பொல்லாத சூழ்நிலை மத்தியிலே கர்த்தருக்கு பிரியமாக வாழும்படியாக, பாவத்தை ஜெயிப்பதற்கு, சுயத்தை ஜெயிப்பதற்கும், உலகத்தை ஜெயிப்பதற்கு வல்லமை கேட்கிறான். இவனை பரிசுத்த ஆவியானவள் நான் என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். ஆவியானவர் நிச்சயமாக நடத்துவார். அப்பொழுது மாம்சத்தினுடைய கிரிகள் நிறைவேறாது, ஆவின் கிரிகள் நிறைவேறும். ஆண்டவருமே ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை. எனவே நாம் ஆவிக்குரிய ரீதியாக என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிறோமா என்பதை குறித்து நாம் உறுதிப்படுத்தி கொண்டு வாழ முன்னுறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நின்று
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.